ரம்யா ஒரு நடுத்தர குடும்ப பெண். வேலைக்காக நகரத்திற்கு வந்து ஒரு பழைய வீட்டில் வாடகைக்கு தங்குகிறாள். அந்த வீடு சற்று தனிமையில் இருந்தது. முதலில் யாரும் அந்த வீட்டை வாடகைக்கு விட தயாராக இல்லை. ஆனால் ரம்யாவுக்கு அவசரம். வீட்டின் விலை குறைவாக இருந்ததால் உடனே ஒப்புக்கொண்டாள். முதல் இரவு மழை, இடிமுழக்கம், அந்த வீடு முழுக்க அமைதி. ரம்யா படுக்க சென்றாள். இரவு 12 மணிக்கு மெல்ல ஒரு சத்தம். டக் டக் டக். முற்பக்க கதவிலிருந்து வருகிற சத்தம். அவள் பயந்தாலும் ஏதோ காற்று அடிக்குமோ என்று நினைத்தாள். சத்தம் மீண்டும். டக் டக் டக். அவள் மெதுவாக கதவை திறக்க சென்றாள். கதவை திறந்தபோது வெளியே யாரும் இல்லை. மூச்சை விடுத்து கதவை மூடி திரும்பி வந்தாள். அதே நேரத்தில் பின்னால் ஒரு மெலிதான குரல். யார் அங்கே? அவள் உடல் உறைந்து விட்டது. மெதுவாக திரும்பினாள். யாரும் இல்லை. அவள் வேகமாக படுக்க சென்றாள். காலனி அருகே பூமியில் ஒரு பேனா கிடந்தது. அதில் எழுதியிருந்தது, நீ மட்டும் இல்ல, நானும் இருக்கிறேன். அடுத்த சில வினாடிகளில் அறையின் விளக்கு தானாக அணைந்தது. மறுபடியும் அந்த குரல், யார் அங்கே? இப்போது அது மிக நெருக்கமாக கேட்கிறது. ரம்யா கதறி விழுந்தாள். அடுத்த நாள் அந்த வீடு காலியாக கிடந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.